தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் அவங்க அறிக்கை கொடுத்து எங்கள் முதுவை சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை, நாங்கள் ஆட்சி எப்படி நடத்துவோங்கிறது, எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும். இப்போ நான் இல்லைன்னா நீங்கள் கூட ஆளலாம், என் பிள்ளை எடுத்து ஆளலாம். ஏன்னா அது ஒரு பைபிள், பகவத்கீதை, குரான் மாதிரி, ஒரு திருக்குறள் மாதிரி, அது ஒரு புத்தகம். அது எப்படின்னா ஒரு இது மாதிரி கல்வெட்டு மாதிரி இருக்கும். கல்வினா இப்படி கொடுக்கணும், மருத்துவம்னா இப்படி கொடுக்கணும், நீர்னா இப்படி சேமிக்கணும். ஏன்னா பண்டைய காலத்திலேருந்து என் முன்னோர்கள் எப்படி ஆட்சி நடத்தினாங்களோ அதையெல்லாம் எடுத்து, உலக நாடுகள்லாம் எப்படி ஆட்சி நடத்துதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு இவ்வளவு பெரிய புத்தகமாக நான் வெளியிட்டிருக்கேன். பண்ணது யாரும் படிக்கல, இந்த வாட்டியும் வெளியிடுவேன். அதையும் யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் படிக்கிற பழக்கம் இல்லை. அதனால படம் பார்த்து கெட்டு போன சமூகங்கிறதுனால படம் போட்டு காட்டுறேன். எப்படி போட்டு காட்டுறேன்? நம்ம ஆட்சியில் எப்படி பள்ளிக்கூடம் இருக்கு, நம்ம ஆட்சியில் எப்படி மருத்துவமனை இருக்கு, நம்ம ஆட்சியில் நம்ம எப்படி வேளாண்மையை வளர்க்குறோம், தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம்னு சொல்றேனே, அதுனா என்ன? இப்ப நீங்க எரிகாற்று உருளைக்கு இவர் கேட்டாரு.